அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். ரமலான் 16 சஹர் டு இஃப்தார் விலாக் பார்க்கலாமா? சஹருக்கு கொடுவா மீன் குழம்பு, கொடுவா மீன் ஃப்ரை தான் செய்ய போகிறேன். இஃப்தாருக்கு உருளைக்கிழங்கு போண்டா தான் செய்ய போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றே பார்க்க முடியும். உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் 100 ml ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு வெந்தயம் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் போட்டு லைட்டாக வதக்கிட்டு 5 பல் பூண்டு எடுத்துருக்கேன், அதை நசுக்கிக்கலாம். நசுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் 20 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய், மல்லிக்கீரை கொஞ்சம் அறுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 தக்காளி சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு மிக்சியில் அரைச்சிக்கணும். இந்த மாதிரி தக்காளி அரைச்சி போட்டு நம்ம மீன் குழம்பு வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 தக்காளி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்ச தக்காளியை இப்போ ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெயில் அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லெமன் சைஸுக்கு புளி எடுத்துருக்கேன், 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா புளியை கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு இன்னொரு மண் சட்டியில் அப்படியே கரைச்சதை வடிகட்டிக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணணும். எண்ணெயிலேயே அந்த மசாலாவை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த மசாலா வதங்கும் போது மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொடுவா மீனை போட்டுக்கலாம். மீனை சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக குழம்புல போட்டுக்கலாம். எல்லா மீனையும் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி மீன் குழம்பு குடித்து பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உப்பு புளிப்புலாம் கரெக்டாக இருந்துச்சு. மல்லிக்கீரையை கொஞ்சம் அறுத்து மேலே போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், கொடுவா மீன் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே அடுப்பு அடக்குனாலும் மண் சட்டியில் அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். அந்த மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சா என்ன டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொடுவா மீனில் பிரியாணி போட்டால் செம்ம சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி கொடுவா மீன் பிரியாணி ரெசிபி போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சஹருக்கு சாப்பாடெலாம் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் சஹருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், கொடுவா மீன் குழம்பு, கொடுவா மீன் ஃப்ரை. இது தான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சஹர் சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு பழம் சாப்பிட்டு நியத்து வச்சோம். அடுத்து இஃப்தாருக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அடுப்பு ஆன் ஒரு பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு வந்த பிறகு கடுகு 1 ஸ்பூன்,
ஜீரகம் 1 ஸ்பூன், இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தோடு நல்லா வதக்கிட்டு அடுத்து மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். உருளைக்கிழங்கு 3 எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதில் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பவுல் எடுத்து கடலை மாவு 1 கப் போட்டுக்கலாம். அடுத்து அரிசி மாவு 1/2 கப் போட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு இப்போ மாவை நல்லா திக்காக வச்சுக்கணும். அடுத்து ஒரு பேன் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாவை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடு வந்த பிறகு போண்டா ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு திருப்பி திருப்பி போடணும். ஒரு 10 நிமிஷத்தில் போண்டா ரெடி ஆகிடும். இதே மாதிரி திருப்பி திருப்பி போடுங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இஃப்தாருக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இஃப்தாருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபேவரட்டான நோம்பு கஞ்சி, நன்னாரி ஜூஸ், இடியப்பம், மீன் குழம்பு, உருளைக்கிழங்கு போண்டா, இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு இஃப்தார் சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு முடித்தோம். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மகாராஜா தான் போயிட்டுருக்கேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஷர்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். இதோட விலாக் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். மகாராஜாலே கலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.